ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா மழையை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி மழைக்கு ஏற்ற மாதிரியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். தூதுவளை ரசம் தான் செய்ய போகிறேங்க. ஃபஸ்ட்டு தூதுவளை நல்லா பறித்து நல்லா தண்ணியில் போட்டு அலசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது பறிக்கும்போது பார்த்து பாருங்க, ஏன்னா எனக்கே நிறையா முள் குத்திருச்சு. இதை இப்போ நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு 2-3 ட்ரிப் கழுவுனேங்க. இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. ரசத்துக்கு எப்போவுமே ரெடி பண்ணுற மாதிரி தக்காளி புளி தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது எத்தனை பேர்த்துக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போது இந்த மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பெருங்காய பவுடர் பார்த்திங்கன்னா நான் வீட்லேயே ரெடி பண்ணது. இது எப்படி செய்யணுங்கிற வீடியோ வேணும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வீடியோவை போடுறேன். இப்போ வாங்க ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ரசம் செய்யும்போது இந்த மிளகு, ஜீரகம், வரமிளகாய் லைட்டாக வறுத்துட்டு சேர்த்து பாருங்கள், மனம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மலாக எப்போவுமே ரசத்துக்கு அரைப்பீங்களே மிளகு ஜீரகம்லாம் வச்சு, அது கூட 2 கொத்து கருவேப்பிலை வச்சு அரைச்சி ரசம் வச்சு பாருங்கள். மேலுமே அந்த ரசம் நல்லா மணமாக இருக்குங்க. பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சத்தமாக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் கறி இருக்கிறதுனால எப்போவுமே இப்படி தாங்க இருக்கும். தூதுவளை ரசம் இப்படி தான் வைக்கணுங்கிறது கிடையாதுங்க. நிறைய பேர் நிறைய ஸ்டைலில் வைப்பாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இதில் சொல்லியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.